எங்க அம்மா கடந்து போகிற பாதையில தான் அவங்க அம்மா கடந்து போனாங்க. எங்க அப்பா இப்ப எந்த பாதையில கடந்து போறாரோ அதே பாதையில தான் எங்க தாத்தாவும் கடந்து போனாங்க. இது இது வம்சாவளியாய் இது கண்டினியூஷனா இது நடந்துட்டே இருக்கு எங்க ஃபேமிலியில. நான் பார்க்க யாராவது ஒருத்தர் நீங்க பயப்பட்டுட்டே இருக்கலாம், எனக்கும் அது தொடர்ந்துருமோ, நானும் அந்த மாதிரி தான் ஆயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது. யாராவது ஒருத்தர் ஜோசியர்கள் சொல்லுகிறத நம்பி கூட நீங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். உனக்கும் அப்படிதான். சிலர் பாருங்க சொல்லுவாங்க, உனக்கு எப்பவுமே 2வது கணவன் தான் உனக்கு நிலைக்கும், உனக்கு 2வது மனைவி தான் நிலைக்கும், ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ற குடும்ப வாழ்க்கை உனக்கு செட் ஆகாது, சீரா இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை. அப்பா எகிப்திற்கு ஓடி போகலாம், ஆமீன். தாத்தா எகிப்திற்கு ஓடி போகலாம், தாத்தாவும் அப்பாவுடைய அப்பா எகிப்திற்கு ஓடி போகலாம். ஆனா என்ன கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரு. அந்த பஞ்சகாலம் வரும்போது நான் ஓடி போக மாட்டேன், என்ன தேடி ஓடி வருவாங்க. இதுதான் சாபத்தை முறிக்கிற வல்லமை. நீங்க டிக்ளேர் பண்ணி கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணி நீங்க இதுல ஒரு வெற்றியை நீங்க அடையல அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தவறான முன்மாதிரியை விட்டுட்டு போறீங்கன்னு அர்த்தம். நான் நம்புறேன் உங்களோட அந்த சாபம் முடிவுக்கு வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களோட அது முடிவுக்கு வரணும்.